ஸ்டாலின் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதில் கட்சி தலைமை அந்த கூட்டணியின் தலைமை தீவிரமாக இருக்கிறது. இந்நிலையில் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு பாமக அணியினரும் இப்போ என்டிஏ கூட்டணியில இணைய இருக்கிறாங்களா? அது தொடர்பான சமிக்கையா எப்படி புரிஞ்சுக்கலாம்? திலகதி சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அருள் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். வழக்கமா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது எதிர்ப்பு தலைவரை சந்திப்பது ஒரு வழக்கம்தான். ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வழக்கமாக பேசுவேன். ஆனால் இன்று சற்று கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டு தான் அருள் சொல்லியிருக்காரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் தற்போது 2ஆக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராமதாஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியுடைய இணை பொதுச்செயலாளர் என்று ராமதாஸால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது தற்போதைய சூழல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் ராமதாஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறார்கள், யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்ற எந்த விதமான அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை. இந்த ஒரு சூழல்ல அருள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பது என்பது இந்த சூழலில் நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்பட வேண்டும்.